என்ன யோசிக்கிறான், நம்ம இவ டிகிரி போய் எம்ஏ படிச்சவளை கல்யாணம் பண்ணுனா சரியா வருமா, நமக்கு அது ஒழுங்கா வருமா, நம்மள மட்டம் தட்டிடுவாள அப்படின்னு இவனு நினைக்கிறான். அவளும் நினைக்கிறா. 4 பேர் தோழிமார்கள் கேட்பாங்களே, இந்த முட்டாப்பையில கல்யாணம் பண்ணு கேட்பாங்களே, படிச்சவனி நீ உன் டிகிரி என்ன, உன் அந்தஸ்து என்ன? அப்ப அவளும் வேணாங்கிறா, இவனும் வேணாங்கிறான். ஃபர்ஸ்ட் படிப்பை விட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் படிப்புங்கிறதை விட வாழ்க்கை முக்கியம். அப்ப இந்த சமூகத்துல பெற்றோர்ங்கிற முறையில ஒரு தகப்பனுக்கு நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அவன் எப்படி யோசிக்கிறான், சரி படிக்க வச்சு பொண்ணுக்கு வாழ்க்கை எங்க நான் தேடுவேன், மாப்பிள்ளைய நான் தேடணுமே, அப்ப மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சமுதாயத்தில் அந்த நிலை எப்ப மாறும் கேட்டா, ஆண்கள் அதிகமாக படிக்க வேண்டும். அப்படி இப்ப பெண்கள் இருக்கிறத விட பெண்கள் கூட படிச்சிருக்காங்க இப்போ உள்ள கணக்குல. நீங்க முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்கள் எல்லாம் 4ஆம் கிளாஸோட அரபு நாட்டுக்கு போயிடறான். பெண்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் பெண்கள் ரொம்ப அதிகமா படிச்சிருக்கிறாங்க, ஆம்பளை படிக்கல. அப்ப அந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கல்ல, அது அமைய மாட்டேங்குது. இதை பார்த்து என்ன அடுத்தவன் முத பிள்ளை படிக்க வைக்கிறானா, 2வது பிள்ளை படிக்க வைக்க மாட்டேங்கிறான், அதுக்கு மாப்பிள்ளை கிடைச்சு போயிடுது. அக்காவுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பிராக்டிக்கலா உள்ள நுழைஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் அதெல்லாம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும், நம்ம எவ்வளவு நாளைக்கு கட்டி சுமக்குவோம், போட்டா நம்ம பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அப்ப அதை கரையேற்றுறதா இருந்தா ஒரு லிமிட்டட் படிப்போட வச்சுக்கிருவோம். ஒரு +2 அது டிகிரியா வராது, ஒரு +2 வீட்டுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கணும்னு நினைக்கிறான். இது மாறும். எப்ப மாறும்? ஆண்கள் வந்திருக்கிற முஸ்லிம் ஆண்கள் படிக்கணும். எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, ஒரு டிகிரியாவது, ஒரு பிஏங்கிற ஒரு அளவுக்காவது, ஒரு டிகிரி இல்லாம என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை ஆண்கள்கிட்ட வந்து விடுமையானால் அப்புறம் பெண்களும் தன்னால என்ன செய்வாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமூக அக்கறை தான் அவங்களை தடுக்குது, மார்க்கம் தடுக்கல. இஸ்லாம் படிக்க சொல்லுன்னு அவங்களுக்கே தெரியுது. பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் தடையா நிற்கும் பொழுது அப்படி தயங்கிடுறாங்க. இதுதான் காரணமா இருக்கு. வணக்கம். மா காமராஜ், ஆசிரியர், தென்னப்பா நகர். உலகத்தில் உள்ள அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பது விஞ்ஞானம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் காலந்தொட்டு இன்று வரை நடைமுறையில், கொள்கைகளில், சட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை 1-2 எடுத்துக்காட்டுகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எதுவாக இருந்தாலும் உலகத்தில் மாறுதலுக்கு உட்பட்டு தான் தீர வேண்டும். அது ஒரு பொதுவான ஒரு விதி தான். இது இப்படி இருக்குன்னா இப்படியே இருக்காது, வேற ஒரு கலராமாவும், வேற ஒரு தரத்துக்கு இது வரும், அப்புறம் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிடும். எல்லாமே மாறுதல் தான். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு வேற மாதிரி இருந்தோம், இப்ப வேற மாதிரி இருக்கிறோம். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது, மாறி போயிடுறோம். இப்படி எல்லா பொருள்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரி இஸ்லாமோடு ஒரு 1400 வருஷம் ஆச்சு. அது எதையெல்லாம் மாத்தி இருக்குது, என்னென்ன மாறுதல்கள் இஸ்லாத்தில் வந்திருக்கிறது என்பது அவர் ஐயா அவர்களுடைய கேள்வி. எல்லாமே மாறுதலுக்கு உரியது என்றாலும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் அவருடைய வார்த்தைகள் மாறக்கூடாது. ஏன் மாறுதல் ஆகுதுன்னா, மனிதன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு பிந்தி என்ன வருதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப ஒன்னு அவன் சொல்லிவிடுவான். 10 வருஷத்துக்கு பிந்தி பார்த்தா வேற மாதிரி வரும், அவன் கருத்தை அவனே மாத்துவான். இப்ப நானே ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி சொன்னதை இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? 20 வருஷத்துக்கு முந்தி உள்ள உலகத்தை பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன். இப்ப உள்ள உலகத்தை பார்க்கிறேன், பைத்தியக்காரத்தனமா இன்னைக்கு பேசிட்டோமே, இப்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னதை நான் மாத்துறேன். எதுக்காக நான் மாத்துறேன்? என்னுடைய அறிவு என் காலத்தை தான் பார்க்குமே தவிர 200 வருஷத்துக்கு பிந்தி பார்க்காது. இந்த கண்ணை கொண்டு என் முன்னாடி உள்ளதை பார்க்க முடியுமே தவிர எனக்கு மறைவா உள்ளதை பார்க்க இயலாது. அதனால மனிதனுடைய சிந்தனையில ஏற்படுற முடிவுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நூற்றுக்கணக்கான நிபுணர்கள் சேர்ந்து எழுதினாங்க. அதை 200க்கு மேற்பட்ட தடவை திருத்தி விட்டாங்க. அவ்வளவு பேர் சேர்ந்து உண்டாக்குனதை கூட அதை மாத்தினா நல்லா இருக்குமே, இதை மாத்தினா நல்லா இருக்குமே மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? அன்னைக்கு சரின்னு பட்டது இன்னைக்கு சரின்னு பட மாட்டேங்குது. அன்னைக்கு அவங்க சரின்னு நினைச்சாங்களே அந்த நிபுணர்கள் எல்லாம், அவங்க காலத்துல சரியா இருந்துச்சுங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம் இது என்ன சரியா இல்லை, கொஞ்சம் மாத்தினா தேவையில்லையே, திருத்திடுவோமே அப்படின்னு அரசியல் சட்டமே திருத்தப்படுது, இபிகோ விதிகள் திருத்தப்படுகிறது. இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி நம்ப வேண்டும், முஸ்லிம்களாகி நாங்கள் எப்படி நம்பணும் கேட்டா,
அவனுக்கு இந்த காலமும் தெரியும். இன்னும் 20 லட்சம் வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன ஏற்படுமோ அதுவும் தெரியும். இன்னும் கோடி வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுமோ அதுவும் தெரியும். அப்ப எல்லாம் தெரிந்திருக்கிற ஒருத்தன் ஒரு சட்டத்தை சொன்னால் அது மாறுமா? மாற தேவையா? மனிதன் சொல்வது மாறும், மாற தேவை. எதனால? மனிதனுடைய அறிவு ஒரு லிமிட்டட், ஒரு எல்லைக்குள்ள உட்பட்டதாக இருக்கிறது. கடவுளுடைய அறிவு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். கடவுளை நம்புற மக்கள் எப்படி நம்பணும்? கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு மிஸ்டேக் ஆகா விளங்காமையில சொல்லிவிட்டேன் அப்படின்னு கடவுள் திருத்தினார்னு சொன்னா அவர் கடவுளே இல்ல. மனுஷன் திருத்தினா குறை கிடையாது. எனக்கு என்னப்பா தெரியும், அன்னைக்கு உள்ளதை வச்சு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் ஒண்ணு சொல்லிவிட்டு ஆஹா தப்புல பண்ணிவிட்டேன் அப்படின்றாருன்னா இவர் கடவுளா? அப்ப நாங்கள் இஸ்லாத்தை நாங்க எப்படி நம்புறோம்னு கேட்டா, இந்த சட்டங்கள் கடவுள் தந்து நம்புறோம். இப்ப கடவுள் தந்திருக்கும் பொழுது எல்லா காலத்துக்கும் அது பொருந்துற வகையில் தான் இருக்கும். அதுல ஒரு மாற்றமும் அவசியம் இல்ல. மனுஷன் செய்யற முடிவுகளுக்கு தான் மாற்றங்கள் வரலாம். கடவுள் செய்யற முடிவுக்கு மாற்றம் வரும் ஒருத்தர் நம்பினால் அவர் கடவுளே நம்பாமல் இருக்கணுமே தவிர, கடவுளை நம்பிக்கொண்டு அந்த மாற்றத்தை நம்புறாங்க கடவுளை கேவலப்படுத்துறாங்க ஆயிரும். அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு சட்டமும் மாற வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒண்ணு கூட மாறல. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய உதாரணமா தலாக்குன்னு ஒரு சட்டம் சொன்னோம். இது மேலோட்டமா சில தவறு மாதிரி தெரிகிறது. இஸ்லாத்தினுடைய நியாயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இந்த நியாயம் இருந்தது கரெக்ட் தான், படுதா இல்லையா? அது மாத்தணுங்கிற தேவையில்லை, தேவையில்லைன்னு ஆயிடுது. எந்த ஒரு சட்டத்தையாவது சொல்லி இது இன்னைக்கு பொருந்தல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த குர்ஆன் உங்களுக்கு தமிழாக்க தரப்பட்டிருக்கு பாருங்க. அதுல என்னென்னலாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய அறிவியல் முன்னறிவிப்புகள் எல்லாம் குர்ஆன்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்குது. அது மனித வார்த்தையா இருக்க முடியாது. அப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு கடவுள் இஸ்லாம் சொல்லுது. இது மாறணுமா? ஒரு காலம் மாற வேண்டியதில்லை. கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இது மாறணுமா? இது மாற தேவையில்லை. மனிதன் மனிதன் தான், அதுக்கு மேல அவனுக்கு சக்தி இல்ல. கடவுள் தான் தூக்கம் இல்ல, மறதி இல்ல, தேவையில்லைன்னு சொல்லுது. இது மாறுமா? இப்படி இருந்தா தான் கடவுளா இருக்க முடியும். இந்த முடிவுகள் எல்லாம் மாற தேவையே இல்லை. அல்ல கடவுளை இப்படித்தான் வணங்கணும்னு ஒரு முறைய பார்முலாவை சொல்லி தரப்படுகிறது. அந்த பார்முலாவை மாற்றணுங்கிறதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணம் வருமா? வராது. எதுல ஒரு கேள்வி வரும் கேட்டா, அரசியல் சட்டங்களை பத்தி குர்ஆன் பேசுகிறது. அதுலதான் வரலாம் இது நல்லா இல்லையே, இதை மாத்தலாமேண்டு. ஆனா அப்படி கூட ஒண்ணு கண்டுபிடிக்கல. இஸ்லாம் குற்றத்துக்கு கடுமையான தண்டனை, திருட்டினா கையை வெட்ட சொல்லுது. இப்ப இதை சரின்னு போய் எல்லாரும் சொல்றாங்க. மதுரை ஆதீனமே சொல்றாரு, இந்த திருட்டை ஒழிக்கிறதா இருந்தா 4 திருட்டு பயில கையை வெட்டினாதான் சரியா வருங்கிறாரு. யாரு? மதுரை ஆதீனம் சொல்றாரு. ஏன்? நம்ம திருடனுக்கு இப்ப கைது செய்து சோறு போடுறோம். 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு நம்ம வரி பணத்துல அவனுக்கு சோத்தை போடுறோம், அவனுக்கு பேப்பர் வாங்கி கொடுக்கிறோம், எண்ணெய் கொடுக்கிறோம், போர்வை கொடுக்கிறோம், வாரத்துக்கு ஒரு சினிமா பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம். இதெல்லாம் கொடுக்கணுமா? அவன் என்ன செய்யறான்? திருடினவனுக்கு நம்ம காசுல பரிசு. அப்புறம் மறுபடியும் திருடுறான். 55 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது. 55,000 பிடிச்சி உள்ள போட்டிருக்கிறாங்க. அவன் அந்த தண்டனை ஒண்ணுமே பண்ணல. ஒருத்தன் கையை விட்டு இப்படி காட்டினா போது அம்மாடி திருடினா கை போயிடும். பயம் வருமா இல்லையா? இப்ப இது இருந்தா தான் திருட்டு ஒளியுங்கிறத சவுதி அரசாங்கத்துல இன்னைக்கு செஞ்சு காட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலே அத்மானியே சொல்றாரு, கற்பழிப்புக்கு மரண தண்டனை வேணும்ங்கிறாரு. இஸ்லாம் தான் இதை 14 நூற்றாண்டுக்கு வந்து சொன்னது. கற்பழிச்சா என்ன கூட ஆளை காலி பண்ணு, கற்பழிக்கிறானு பார்ப்போம். கற்பழிக்கிறவனுக்கு சோறு போடாத, க்ளோஸ் பண்ணு, கற்பழிக்க மாட்டான்னு இஸ்லாம் சொல்லுது. அது இன்னைக்கு சரிங்கிறாரா இல்லையா அத்வானி? அப்ப இந்த மாதிரியான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மாறுதல் தேவையில்லைங்கிற அளவுல தான் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. எது மாறுதல் கேட்டா, குர்ஆன்ல இல்லாம முஸ்லிம்களா சிலர் உண்டாக்கி வச்சிருப்பாங்க, அது குர்ஆன்ல இருக்காது. அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. குர்ஆன்ல இருக்காது. இவங்களா தர்கான்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், இது இஸ்லாத்துல இல்ல, இது இப்ப தப்புன்னு சொன்னா மாத்திட்டு வந்துடுறாங்க. இப்படித்தான் மாறுமே தவிர குர்ஆன்ல இருக்கிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் மாறல. குர்ஆன்ல இல்லாம எங்க முஸ்லிம்கள் தப்பா சிலதை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதுகள் மாறுது. வரதட்சணை கொடுத்துட்டு வந்தான், அது இஸ்லாத்துல இல்ல. பெண்களுக்கு தான் ஆண்கள் கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த வரதட்சணை வாங்குற பழக்கம் உள்ளவங்க தெரிஞ்சு மாத்திக்கிட்டாங்க. மாறுனது இஸ்லாம் இல்ல, இவன் தப்பா இருந்ததை மாத்திக்கிட்டானே தவிர இஸ்லாம் சொன்னது வாங்கக்கூடாதுதான். இப்படியான மாறுதல்கள் நிறைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது.
குர்ஆன்ல சொல்ல எந்த ஒரு சட்டத்தையும் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமும் மாத்தணும்னு தோணவும் இல்லை, நாங்க கேட்கவும் இல்லை. மற்றவர்கள் கூட இது மாத்திர அளவுக்கு மௌத்திகமா இருக்குது என்று விமர்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால கடவுள் சட்டங்கள் மாறக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்க மாற்றம் தேவையில்லை நினைக்கிறோம்.